ஏதாவது கத்திக்கிட்டே இருக்குதுன்னே தெரியல. காலையில் என் கையில் கண்மணி தண்ணி வச்சதானே வச்சுக்கவே மாட்டாளோ, தூங்குறாளோ இன்னும் பாரா. ஏய் கையில் கண்மணி எழுந்துருங்க, ஏன் சீக்கிரம் வாங்க. தீபாவளிக்கு போய் ஷாப்பிங் பண்ணுமா வேணாமா? வாங்க போய் துணி வச்சுட்டு வரலாம். ஏய் ஏந்திருக்க போறீங்களா இல்லையா? நான் 10 மணி பஸ்ஸுக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறேன். சீக்கிரம் ஏந்துங்க, போய் பலகாரம் வாங்கணும், துணி எடுக்கணும், பத்தாசு வாங்கணும். சீக்கிரம் ஏந்துருங்க. சரி நாம போய் முதல்ல மாட்டுக்கு தண்ணி வைப்போம். லக்ஷ்மி ஏன் கத்திக்கிட்டே இருக்கிற? இரு உனக்கு தண்ணி கத்திட்டு இருக்கிறேன். இந்த வீட்டில் என் சொல்பிச்சு யார் தான் கேட்குறா? அவர் மட்டும் அப்படான்னு விட்டுட்டு துபாய்க்கு வேலைக்கு போயிட்டாரு. இவளை 2 பேரையும் வச்சு மேய்க்கிறதுக்கு பேர் பெரிய விஷயமா இருக்கு. சரி லக்ஷ்மி கத்தாத, இரு உனக்கு தண்ணி எடுத்துட்டு வைக்கிறேன். தண்ணி சாப்பிட்டு நீ பேசாம இரு. ஏய் கையல் கண்மணி எழுந்துருங்க, சீக்கிரம் வாங்க, ட்ரெஸ் எடுத்துட்டு வரலாம் வாங்கம்மா. ஏ கையல் கண்மணி, அப்பா துபாயிலேருந்து பார்சல் அனுப்பியிருக்காங்க, ஓடியாங்க. அம்மா அப்பா பார்சல் அனுப்பியிருக்காரா? என்ன அனுப்பியிருக்காரு? சீக்கிரம் காட்டுமா, நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேம்மா, சீக்கிரம் காட்டுமா. ஐயோ அப்பா என்ன அனுப்பிச்சிருக்காருன்னு தெரியலையே. அம்மா சீக்கிரம் காட்டுமா, ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா, எனக்கு சீக்கிரம் காட்டுமா. நான் இவ்வளோ நாள் ட்ரெஸ் இருக்கு உங்களை எழுப்பிட்டு இருந்தால் ஏந்திருக்கவே இல்லை. இப்போ துபாயிலேருந்து பார்சல் வந்து சொன்னோன்னே நீங்கள் ஏந்திருப்பீங்க. சரி உங்ககிட்ட போய் சொல்ல விரும்பல. சரி அப்பா இன்னைக்கு துபாயிலேருந்து பார்சல் தான் அனுப்பியிருக்காரு. சரி பார்ப்போமா என்ன பார்சல் தான் அனுப்பியிருக்காருன்னே தெரியல, எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஐயா ஜாலி, பார்சல் வந்துடுச்சு. எனக்கு பிடிச்ச பிங்க் கலரில் அனுப்பிச்சிருக்காங்க. அநேகமா அப்பா எனக்கு பிடிச்ச நிறைய திங்ஸ் தான் வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன். சரி என்னதான் இருக்கும் ஓப்பன் பண்ணி பார்ப்போமா. கயல், இது உனக்கு மட்டும் இல்லை எனக்கும் சேர்த்து தான் அப்பா வாங்கி கொடுத்துருப்பாரு, புரியுதா? சரி பார்சலை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுவோம். ஐயோ பிரிக்கவே முடியலையே. இப்படியே பிரிச்சிடணும், இன்னைக்கு பிரித்து சீக்கிரம் பார்க்கணும், ரொம்ப ஆர்வமாக இருக்குதே. ஐயோ நம்ம பாக்ஸாக இருக்குது, என்னவா இருக்கும் இது? எனக்கு ஒன்றும் புரியல. ஒருவேளை ஸ்கெட்ச் பென்சில் இல்லை கலரிங் இல்லை ஸ்லைமு அதேமாதிரி எதாவது வாங்கி கொடுத்துருப்பாங்களோ? இல்லை கண்மணி, அப்பா எனக்கு பிடிச்ச மேக்கப் ஐட்டம் தான் வாங்கி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி என்னதான் இருக்குன்னு பார்ப்போமே. சரி பசங்க இதெல்லாம் போய் அடிச்சிக்கூடாது. சரி என்னதான் இருக்குன்னு தான் பார்ப்போமே. சரி பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்ப்போமா. என்ன கலர் கலராக இருக்குது? ஹை ட்ராலி பேக் போகிறான், சூப்பராக இருக்குல்ல, யூனிக்கான் டிசைன் போட்டது, செம்மையாக இருக்குது. இது பிங்க் கலரில் இருக்குது, வாவ் நல்லா இருக்குது, 2 சக்கரெல்லாம் இருக்குது. அடுத்தது என்னது? பிங்க் கலரில் பார்பி பொம்மை போட்டிருக்கு போகிறான் இந்த ட்ராலி பேக்கு, செம்மையாக இருக்குது, வாவ் நல்லா இருக்குதே. அடுத்தது என்னது? யூனிகான்ல எல்லோவா? வாவ் செம்மையா இருக்குது. ஆனால் எல்லோவோட பிங்க்கும் க்ரீனும் தான் சூப்பராகவே இருக்குது. இந்த எல்லோ சுமாராக தான் இருக்குது, செம்மையா இருக்குல்ல. ஆமாம் இது பிரித்து பார்ப்போமே. இது ஒன்றும் டேலி பேக் மாதிரியே இல்லையே. சரி என்னதான் இருக்கும் இது? ஷார்ப்னர் போகிறான், ஷார்ப்னருக்கு தான் போல இது. செம்மையாக இருக்குல்ல, இது ஸ்கூலுக்கு எடுத்து போனால் ரொம்ப பந்தாவாக இருக்கும். வாவ் இந்த சைடு என்ன இருக்குது? எரேசர் கூட இருக்குது போகிறான், செம்மையாக இருக்குல்ல, வாவ் நல்லா இருக்குது இது. ஆமாம் கம்பெனி எரேசர்லாம் இருக்குது, சூப்பராக இருக்குல்ல. நான் தான் இந்த கிளாஸில் ட்ராலி ஷார்ப்னர் எடுத்து போனால் ரொம்ப பந்தாவாக இருக்கும், செம்மையாக இருக்குது. அது பார்பி செம்மையாக இருக்குது பார்பியும். சரி எடுத்து பார்ப்போமா. செம்மையாக இருக்குது பிங்க்கு. சரி அடுத்தது என்ன பேக் எடுக்கலாம்? எல்லோ யூனிகான், வாவ் நல்லா இருக்கு, ஆனால் கலரு சுமாராக தான் இருக்குது. சரி பிரிப்போம் எப்படி தான் இருக்குன்னு பார்ப்போமே. என்னது சுற்றி கேரி பேக் போட்டு ஒட்டி வச்சுருக்காங்க, 2 சக்கரமும் சூப்பராக இருக்குது, யூனிகான் செம்மையாக இருக்குது. சரி ஓப்பன் பண்ணி பார்ப்போமா. எங்கள் ஷார்ப்னர் இருக்குது பார்த்தியா, ஷார்ப்னரே இருக்குது. சரி ஓப்பன் பண்ணுவோமா. இன்னும் டைட்டாக இருக்குது அம்மா. ஓப்பன் பண்ணியாச்சு, செம்மையாக இருக்குல்ல. அடுத்து இந்த எரேசர் இருக்கான்னு தெரியலையே இந்த பாக்ஸில். எரேசர் இருக்கா? எரேசரும் இருக்குது, சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. ஆனால் யூனிகானில் எல்லோ கலர் தான் பிடிக்க மாட்டேங்குது. இதே ஒரு பிங்க் கலரு, ஒரு க்ரீன் கலரு, அதுக்கப்புறம் வந்து ரெட் கலர் இருந்தால் சூப்பராக இருக்கும். சரி அடுத்து க்ரீன் கலர் பார்ப்போம். செம்மையாக இருக்குது கலரு, நல்லா பச்சை கலரு அடிக்குது, பச்சை கலரு. சரி யூனிகார்ன் பச்சை கலர் நல்லா தான் இருக்குது. சரி ஓப்பன் பண்ணி பார்ப்போமா. செம்மையாக இருக்குது, ஷைனிங்காக இருக்குது. சரி ஷார்ப்னர் எங்கே இருக்குது? சரி ஃபஸ்ட்டு எரேசர் ஓப்பன் பண்ணியாச்சு, அடுத்தது ஷார்ப்னர். செம்மையாக இருக்குல்ல, வாவ் நல்லா இருக்குது. இது வந்து நான் ஸ்கூலுக்கு எடுத்து போகிறேனே, ஜாலியாக இருக்குது, ஓட்டுறதுக்கே ஜாலியாக இருக்குது. சரி இது நம்ம ஸ்கூலுக்கு எடுத்துப்போம். சரி இப்போ யாருக்கு என்னென்ன பேக்குன்னு டிசைட் பண்ணி வச்சிங்களா? எனக்கு வந்து பிங்க் கலர் தான் வேணுமே.
ஏய் கையல், எனக்கும் பிங்க் கலர் தான் வேணுமே. நீ எப்போ பாரு முன்னாடி பிறந்தனால எல்லாத்தையும் உன் இஷ்டத்துக்குலாம் நீ இருக்கக்கூடாது. நான் கடைசியாக பிறந்தேன், நான் முடிவு பண்ணி நான் எடுத்தா பிறந்தா நீ எடுக்கணுமே. அதெல்லாம் முடியாது, எனக்கு தான் பிங்க் கலரே வேணும். எனக்கு பிங்க் கலர் ரொம்ப பிடிச்சிருக்குது, புரியுதா? நான் இப்போ பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கறதுனால பிங்க் கலர் தான் நான் எடுத்துப்பேன். அட கம்முனு இருங்கண்ணா. அப்பா கஷ்டப்பட்டு உங்களுக்கு பொருள் வாங்கி அனுப்புறாரு, இதில் வந்து எனக்கு பிங்க் வேணும், பச்சை வேணும், மஞ்சள் வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. யார் அதுக்குன்னு அப்படிக்கு தான் எடுங்க. ஏய் கையால், நீ வந்து தனிச்சு விட்டுக்கூடாது. அசுகு புசுகு, என்னால் எதுவுமே விட்டு கொடுக்க முடியாது. சும்மா எப்போ பாரு நான் ஃபஸ்ட்டு பிறந்தனால கடைசி பொண்ணுக்கு விட்டு கொடுன்னு எவ்வளோ தான் நானும் விட்டு கொடுக்குறது, புரியுதா? என்னால் விட்டு தர முடியாது, எனக்கு பிங்க் வந்தே ஆகணும். ஏ கையல், இந்த க்ரீன் வச்சுக்கோ, இந்த பிங்க் தூக்கி நான் பாப்பாட்ட கொடுக்குறேன், புரியுதா? 2 பேரும் அடிச்சுக்காதீங்க. நீ தான் விட்டு கொடுக்கணும் நம்ம பாப்பாவுக்கு. எப்பவுமே நீ தான் ஃபஸ்ட்டு உதாரணமாக இருக்கும். நம்ம பாப்பா நல்லா படிக்கணும் அப்படி இப்படின்னு. அதை விட்டுட்டு அதை விட்டு எப்பப்போ சண்டை போட்டுட்டு இருக்க. சரி, உனக்கு க்ரீனு, உனக்கு பிங்க்கு, எனக்கு எல்லோ. செம்மையாக இருக்குல்ல? சரி வாங்க கிளம்புங்க. சீக்கிரம் நம்ம தீபாவளிக்கு போய் ட்ரெஸ் எடுத்துட்டு பலகாரம் வாங்கிட்டு சீக்கிரம் வந்துடலாம் வாங்க. ஐயா ஜாலி, ட்ரெஸ் எடுக்க போகிறோமா, பலகாரம் வாங்க போகிறோமா, பட்டாசு வாங்க போகிறோமா, ஜாலி.